அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இது ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் 17ஆம் தேதி முதல் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் தலைவிதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தை விட்டு விலகி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறும் நேரமாக அமைகிறது. எனவே இது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் பொதுவாகவே நவகிரகங்களின் இயக்கம், நவகிரகங்களின் மூலம், நவகிரகங்களின் ஆற்றல் என்று அழைக்கக்கூடிய சூரியன் அதிகாரத்தையும் ஆளுமையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது கிருஷ்ண கிரகமாகவும் இருக்கிறாருங்க. அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளை ஆண்டவன் எழுதும் தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய மாற்றத்தை உறுதியாகவே ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அவர் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை, மற்ற கிரகங்களில் உயிரினமே இல்லை என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அந்த அளவிற்கு ஆற்றலை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாகவே எந்த ஒரு கிரகமும் ஜென்மராசிக்குள் வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படும். ஆனால் ராசியின் அதிபதியான சூரியன் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கோல்சார விதியின் அடிப்படையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான மாற்றமும் திருப்பமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக பல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது ஜென்மராசியில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். கேது ஜென்மராசியில் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை அபரிவிதமாக சந்தித்து வந்த சூழலில் சூரியன் அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெறுவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளையும் சிரமங்களையும் உறுதியாகவே கட்டுப்படுத்த போகிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் கேதுவால் ஏற்பட்ட எதிர்மறையான சிந்தனை, எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நிச்சயமாக இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் நேர்மறையான எண்ணங்களை எண்ணுவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான மிக பெரிய அளவிலான சிந்தனை நிறைந்த விஷயங்களை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது புகழ்பெற்ற புண்ணிய தலங்களை வழிகாடுதல் செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புகழ்பெற்ற புண்ணிய தலங்களில் வழிபாடு செய்வதால் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான மாற்றம் ஆண்டவன் எழுதிய தலைவிதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் கைகூட போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியன் ஆட்சி பலம் பெற்று கேதுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம், கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை கேதுவுடன் இணைந்து 7ஆம் பார்வையால் பார்க்கிறாருங்க சூரியன். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் 7இல் பதிவதால் உறுதியாகவே திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்க்க பார்க்கக்கூடிய நிகழ்வு எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்தேகமே வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. எனவே தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக குடும்பம் சார்ந்த பணிகளில் குரு லாபத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுகிறார் சூரியன். எனவே இந்த தருணத்தில் குடும்பத்திற்கு போதிய அளவிற்கு வருமானம் நிச்சயம் திருப்திகரமாக அமையும். குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நிலையில் ஏற்பட்ட
ஏற்பட்டு வந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல்நலத்தில் பரிபூரண சுகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய உடல் ரீதியாக சந்தித்து வந்த பல ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். உஷ்ண ரீதியாக பல சிரமங்களை சந்தித்து தேவையற்ற விரய செலவுகளை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது நல்ல ஒரு மாற்றம் உடல்நல ஆரோக்கியத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் பெரிய அளவுல தடையின்றி இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். ஏனென்றால் கேதுவுடன் இணைந்து சப்தமத்தை பார்க்கிறார். குருவின் பார்வையும் சப்தமத்தில் பதிவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. எனவே திருமணம், புத்திரபாகியம் போன்றவை உறுதியாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அருளால் நிறைவாக கிடைக்கிறது. வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் தசாபுத்திகள் மிகவும் வலுவாக இருப்பின் சொந்த வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியனினுடைய ஆட்சி பலம் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது. மேல் அதிகாரிகளின் ஆதரவு சாதகமாக கிடைக்கும். எதிர்பார்த்தபடி புதிய வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல் உள்ளிட்டவை மாற்றத்தை மட்டும் ஏற்படுத்துவதோடு முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவுல தடை தாமதம், சிரமம், சிக்கலின்றி மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடினமான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம். புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய மத்திய, மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும். கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரகமான சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மக்கள் மத்தியில் பிரபலம் அடையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையில் பெரிய அளவில் சாதனை புரியக்கூடிய வகையில் நல்ல கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்க போகிறது. பள்ளியிலிருந்தே திறமையை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நெருங்கிய ஒருவரின் தொடர்பால் மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றமாக அமைய போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும். வெளிநாடு சென்று கல்வி பயிலுவதற்கான யோகமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே அனுகூலமாக விளைச்சலும் வருமானமும் இருக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக சிம்மராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் 7 நாட்களும் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரியனை வழிபாடு செய்வதால் உடலுக்கு ஆற்றல் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை சிறப்பாகவும் திறன்படவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.